வணக்கம். நாம சம்பாதிக்கிற பணம், நம்ம உறவுகள், இதெல்லாம் மாரி நேரமும் ஒரு சொத்து தாங்க. ஆனா, ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த பகுதியில நம்ம டெய்லி யூஸ் பண்ற இந்த நேரத்தோட 2 முகங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஒண்ணு, நம்ம தெரியாமலே குடுக்கிற விலை. இன்னொன்னு, அத சரியா யூஸ் பண்ணா கிடைக்கிற அந்த பிரம்மாண்டமான பரிசு. சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்களேன். பணம், சொத்து, ஏன் நம்ம உறவுகள் கூட இதெல்லாம் போனா திரும்பி சம்பாதிச்சிடலாம், இல்ல சரி பண்ணிடலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், அத ஒரு தடவை இழந்துட்டா திரும்ப வரவே வராது. அது என்னவா இருக்கும்? பதில் நேரம்தான். இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரி மத்த எல்லா இழப்புக்கும் ஏதோ ஒரு வகையில ஈடு செஞ்சிடலாம். ஆனா நேரத்தை இழந்துட்டா அதுக்கு ஈடே கிடையாது. ஒரு தடவை போச்சுன்னா அவ்வளவுதான், நிரந்தரமா போயிடுச்சு. அப்போ தத்துவப்படி பார்த்தா நேரம்னா என்ன? சிம்பிளா சொன்னா 2 சம்பவங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கேப். அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இது ஒரு முடிவே இல்லாத நதி மாதிரி. நாம எல்லாரும் அந்த நதியில ஒரு சின்ன துளியில தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அப்படி போயிட்டே இருக்கிற அந்த ஓட்டத்துல நாம சும்மா கண்டுக்காம விடுறோமே, அந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு விலை இருக்கு. நாம பார்க்காத, ஆனா நாம கொடுத்துட்டே இருக்கிற ஒரு விலை. இங்க பாருங்க, வீணானது ஒரு முறை போனா போனதுதான். இது கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன். நேத்து நீங்க வேஸ்ட் பண்ண 1 மணி நேரம், அதை திரும்ப கொண்டு வர முடியுமா? எவ்ளோ பணம் கொடுத்தாலும் சரி, முடியவே முடியாது. அந்த இழப்பு பெர்மனன்ட். இப்படி திரும்ப கிடைக்காத ஒரு சொத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறத வச்சுதான் மனுஷங்கள 2 வகையா பிரிக்கிறாங்க. இந்த ஆதாரம் அவங்கள அறிவாளி, முட்டாள்னு சொல்லுது. இங்க வித்தியாசம் ரொம்பவே சிம்பிள். ஒரு பக்கம் நேரத்தோட அருமையை தெரியாம அதை வீணடிக்கிறவங்க, இன்னொரு பக்கம் அதோட மதிப்பை உணர்ந்து ஒவ்வொரு நொடியும் தனக்கு சாதகமா மாத்திக்கிறவங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த 2ல நீங்க யாரு? சரி, நேரத்தை இழக்கிறதோட விலைய நாம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதே நேரத்தை ஒரு டூலா நாம யூஸ் பண்ணா அது நமக்கு என்ன பரிசு கொடுக்கும் தெரியுமா? அதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியங்கள்ல ஒண்ணு. பாருங்க, நேரத்தை சரியா பயன்படுத்துறதுங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு செங்கல் எடுத்து வைக்கிற மாதிரி. ஆனா நாம கட்டுறது ஏதோ ஒரு சாதாரண பில்டிங் இல்ல. அது வெறும் ஒரு வேலையோ இல்ல ஒரு தொழிலையோ விட ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த உருவாக்குது. நம்ம வாழ்க்கையோட அடித்தளத்தையே அது கட்டுது. ஆமாங்க, இதுதான் அந்த பரிசு. நேரத்தோட அருமைய புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா யூஸ் பண்றவங்க வெறும் ஒரு கெரியரை மட்டும் உருவாக்குறதில்ல, அவங்க வாழ்க்கையோட ரகசியத்தையே கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுவரைக்கும் நாம நேரத்தோட ஆக்க சக்திய, அதாவது பாசிட்டிவ் சைட பார்த்தோம். ஆனா எல்லா காயினுக்கும் இன்னொரு பக்கம் இருக்குல்ல. இப்போ நேரத்தோட அந்த பிரம்மாண்டமான அழிக்கக்கூடிய மறுபக்கத்தை பார்க்கலாம். இந்த பவர்ஃபுல்லான ஒரு கருத்து ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தருடைய தினசரி சிந்தனைகள்ல இருந்து வருது. இது பகவத்கீதையில இருக்கிற ஒரு முக்கியமான வரிய பேஸ் பண்ணுது. உலகங்களையே அழிக்கிற மகா சக்தி வாய்ந்த காலம் நான். இந்த ஒரு வரி நேரத்தோட இன்னொரு முகத்தை அப்படியே காட்டுது. பாருங்க, ஒரு பக்கம் அது வாழ்க்கைய உருவாக்குது, ஆனா இன்னொரு பக்கம் இந்த பிரம்மாண்டத்தை தொடச்செறியற சக்தியும் அதுக்கு இருக்கு. ஆக்குறதும் அதுதான், அழிக்கிறதும் அதுதான். அப்போ நேரங்கிறது 2 பக்கமும் கூர்மையுள்ள ஒரு கத்தி மாதிரி. அத வச்சு உங்க வாழ்க்கைய உருவாக்கவும் முடியும், அதுவே பிரபஞ்சத்தை அழிக்கவும் செய்யுது. இப்போ கேள்வி இதுதான், உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை நீங்க எதுக்காக பயன்படுத்த போறீங்க?